ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீரை எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு லஞ்ச் பாக்ஸில் கூட பிள்ளைங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரசாரமாக வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்திருக்கு பாருங்கள், கிழங்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன். 250 கிராமு. இங்கே பாருங்கள், தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருவேப்பிலை, தூள் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம். நல்லா வதங்கிருக்கு. அப்படியே சிம்மில் வச்சு மூடி வைங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நடுவில் 2 டைம் வந்து கலந்து வைப்பேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணுங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், 4 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் இருக்குது, அதனால் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு நல்லா 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். 2 பச்சை மிளகாய், நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. 2 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அவ்வளோதான். சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் குழம்பு வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. வரும் லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம், புளி சாதமெல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணி கொடுத்தா தக்காளி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.